ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஒரு சூழ்நிலையில் என்னிடத்தில் பல கேட்டுக்கொண்ட ஒரு கேள்விக்கு இணங்க அவர்களுக்கு இலகுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். அதாவது தேசிய கல்வி நிர்வாகம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எடுகேஷனால் பிஇடி பேச்சுலர் ஆஃப் எடுகேஷன் கால் பண்ணப்பட்டிருக்கு. அந்த பிஇடிக்கு அப்ளை பண்ணினவங்க அல்லது எம்இடிக்கு அப்ளை பண்ணவங்க, பிஜிடி அப்ளை பண்ணவங்க, டிப்ளமா அப்ளை பண்ணவங்க, அதாவது தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய exams.ni.lkங்கிற இணையதளத்தில் பதிவு செய்தவர்கள் தங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை மறந்துட்டாங்க. ஆனால் அந்த யூசர் நேம் ஞாபகம் இருக்கிறது, பாஸ்வேர்ட் மறந்துட்டு பாஸ்வேர்டை ரீகவர் பண்ணுற ஆப்ஷன் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. ஸோ அவர்கள் எப்படி அதை ரீகவர் பண்ணுறங்கிற ஒரு கேள்வியை கேட்டதற்கு ஒரு ஆன்சராக இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ மறந்தவர்கள் தங்களுடைய பாஸ்வேர்டை அவங்க ரீகவரி பண்ணி பதிவு செய்வதற்கு, அதாவது அவங்க விண்ணப்பித்த கோர்ஸுக்கு பதிவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. காசை பேங்கில் நாங்கள் டிபாசிட் பண்ணி அந்த ஸ்லிப்பை கொண்டு வந்து இந்த சைட்டில் நாங்கள் அப்லோட் பண்ணணும். எப்படி நாங்கள் பேங்கில் பே பண்ணிவிட்டு அந்த ரெசிப்டை கொண்டு வந்து எங்களுடைய அக்கௌண்ட்டை நாங்கள் அப்லோட் பண்ணுறங்கிற விஷயத்தையும், அதோடு அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னால் நாங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகணும். நாங்கள் அதுக்குள்ளே லொகின் ஆகிறதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் எங்களுக்கு தெரிய வேண்டும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் மறந்துட்டுன்னு சொன்னால் எப்படி நாங்கள் அதை ரிகவர் பண்ணுறங்கிற ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு முதல்ல மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே கூட பெல் பட்டனையும் அழுத்திக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம என்ஐயில் ரெஜிஸ்டர் பண்ணினவங்களுக்கு அந்த ரெஜிஸ்டர் நம்பர் மறந்திருக்கிறதால அவங்களுக்கு அந்த பேமெண்ட் செஞ்சு கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த ரிகவர் பண்ணி எடுக்கிற அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நாங்கள் எப்படின்னு பார்ப்போம். முதலாவது அவங்களோட சைட் exams.nie.lkங்கிற இந்த சைட் தான் என்ஐக்குரிய சகல விஷயங்களை உள்ளடக்கின சைட். இதில் போயிட்டு எங்களுடைய யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நாங்கள் கொடுத்து உள்ளுக்கு போகணும். இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னு சொன்னால், ஒரு அப்ளிகேஷன் அவங்க ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஃபில் பண்ணுறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க. என்றாலும் அவங்களுக்கு மெசேஜ் ஒன்று வந்துச்சு, நீங்கள் கோர்ஸுக்கு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறீங்க, அதனால் நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லது ரெஜிஸ்டர் பண்ணினவங்களுக்கு மீண்டும் அவங்களுடைய எக்ஸாம் ஃபீஸை பே பண்ணிவிட்டு ஸ்லிப் அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன், அது அந்த இப்போ அந்த எல்லா மெத்தட்டையும் வந்துட்டு ஆன்லைனில் கொண்டு வந்திருக்கிறாங்க. நாங்கள் அவங்க சொல்கிற மாதிரி ரெஃபரன்ஸை கொடுத்து பே பண்ணிவிட்டு அதுக்கு பின்னால் போயிட்டு நாங்கள் எங்களுடைய பே ஸ்லிப்பை வந்துக்கிட்டு அப்லோட் பண்ணணும். அப்போ முதலாவது நாங்கள் அப்லோட் பண்ணுறேன்டா எங்களுக்கு யூசர் நேம் தெரிஞ்சிருக்கணும், பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கணும். யூசர் நேம் பாஸ்வேர்டும் எங்களுக்கு மறந்தது தான் மிக பெரிய ஒரு பிரச்சனையாக நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு கொண்டிருக்கு. ஸோ எப்படி இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நாங்கள் பேக்கப் எடுத்துக்கொள்கிறோம் அல்லது ரிகவர் பண்ணி எடுக்கிறோங்கிறது தான் இந்த வீடியோ. முதலாவது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த இடத்துல எங்களுடைய யூசரையும் பாஸ்வேர்டையும் நாங்கள் கொடுக்கணும். எங்களுக்கு மறந்துட்டுன்னு சொன்னால் அப்படியே நாங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழுக்கு அப்படியே மொத்தமாக வரணும். அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள், எங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ரீகவரிங்கிற ஒரு ஆப்ஷன் தரப்பட்டிருக்கு. இதை நீங்கள் முதலாவது கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களோட மொபைலாக இருக்கலாம் அல்லது உங்களோட சிஸ்டம் கம்ப்யூட்டர் லேப்டாப்பாக இருக்கலாம். அதில் நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணினதுக்கு பிறகு இதில் பாருங்கள் 3 விதமான ஆப்ஷன் தந்திருக்கிறாங்க. முதலாவது ரிகவரி யூஸிங் ரிகவரி கியூஆர், அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் ஒரு கியூஆர் தந்திருப்பாங்க. அந்த கியூஆரை நீங்கள் ஸ்கேன் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கியூஆர் ஊடாக இலகுவாக போயிட்டு நியூ பாஸ்வேர்டை வந்துக்கிட்டு என்ட்ரு பண்ணிக்கொள்ளலாம்ங்கிற ஒரு ஆப்ஷனை தந்திருக்கிறாங்க. நீங்கள் முதலாவது அந்த கியூஆரை டவுன்லோட் பண்ணி கொள்ளலை என்று சொல்லியிருந்தால் நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷனுக்கு நீங்கள் வரணும். ரெக்வஸ்ட் ரிகவரி பை வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. வாட்ஸ்அப் ஊடாக எங்களுடைய மெயிலை, எங்களுடைய அந்த யூசர் ஐடியா ரிகவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸிங் வாட்ஸ்அப்னு தரப்பட்டிருக்கு. இந்த க்ரீன் கலரில் இருக்கிற யூஸிங் வாட்ஸ்அப்புங்கிறத நாங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளணும். இதை கிளிக் பண்ணின உடனே பாருங்கள், இதில் 3 விதமான ஸ்டெப் தந்திருக்கிறாங்க. இந்த 3 விதமான ஸ்டெப்பில் முதலாவது பாருங்கள், ப்ளீஸ் சப்மிட் யுவர் நேஷனல் ஐடென்டி கார்டு நம்பர் அப்படின்னு சொல்லி நாங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கொடுத்த எங்களுடைய என்ஐசி நம்பரை வந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, கொடுக்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல எங்களுடைய என்ஐசி நம்பரை நாங்கள் கொடுக்க போகிறோம்.
இந்த இடத்துல எங்களுடைய என்ஐசி நம்பரை நாங்கள் இங்கே கொடுப்போம். கொடுத்துட்டு ஃபைண்ட் மை அக்கௌண்ட் அப்படிங்கிற அந்த க்ரீன் கலரில் இருக்கிறத நாங்கள் கிளிக் பண்ணிக்கொள்வோம். கிளிக் பண்ணின உடனே ரெண்டாவது ஆப்ஷன் தந்திருக்கிறாங்க. இதில் பாருங்கள், எங்களுடைய கியூஆரை ஸ்கேன் பண்ணியும் போய்க்கொள்ளிலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்கேன் மீன்னு சொல்லி 2 ஆப்ஷன் தந்திருக்கிறாங்க. இதில் ஏபிஐ கீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்கிறாங்க. இதில் நாங்கள் என்ன செய்யணும், முதலாவது இங்கே பாருங்கள், ஸ்கேன் மீங்கிறத நாங்கள் கொடுத்து முதலாவது இந்த வாட்ஸ்அப் நம்பரோட நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளணும். இப்போ வாட்ஸ்அப்பை நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும்போது எங்களுடைய நாங்கள் கொடுத்த நம்பர் ஒன்று இதில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கடைசி நம்பர் காட்டப்பட்டிருக்கு. இந்த ரெட் கலரில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரோட நான் லிங்க் ஏற்படுத்துவோண்டா இலகுவாக எனக்கு ரிகவர் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு மெத்தட் இருக்கும். இப்போ முதலாவதில் இருக்கக்கூடிய ஸ்கேன் மீங்கிறத நான் ஸ்கேன் பண்ணி கொள்வேன். கியூஆர் ஸ்கேனர் அப்படி உங்களுக்கு இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கியூஆர் ரீடர் அல்லது கியூஆர் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி ஒரு பார்கோட் ரீட் ஆப்ஷன் இருக்கு. அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணுறதுக்குரிய அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஸ்கேன் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதில் முதலாவது இருக்கிறத நாங்கள் ஸ்கேன் பண்ணின உடனேயே எங்களுக்கு அந்த என்ஐ சம்மந்தமான டீட்டெயில் தருவாங்க. ரெண்டாவதில் இருக்கிற இந்த கியூஆரை நாங்கள் ஸ்கேன் பண்ணி கொள்வோம். ஸ்கேன் பண்ணின உடனே ஒரு லிங்க் ஒன்று தருவாங்க. அந்த லிங்கை நாங்கள் கிளிக் பண்ணின உடனே ஒட்டோவாக எங்களுக்கு வாட்ஸ்அப்போட கனெக்ட் ஆகும். இந்த ரெண்டாவதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கேன் மீங்கிறத நாங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்வோம். நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த கியூஆரை காட்ட வேணாம். நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணின உடனே எங்களோட வாட்ஸ்அப் ஊடாக நாங்கள் டைரெக்டாக சேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு வரும். நாங்கள் இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணினதுக்கு பிறகு எங்களுக்கு அவங்களோட நாங்கள் லிங்க் ஆகிக்கொள்வோம். வாட்ஸ்அப்பில் லிங்க் ஆன உடனே, அதாவது அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் அப்ளை பண்ணுற நேரம் எந்த நம்பரை நாங்கள் கொடுத்துருப்போமோ அந்த நம்பரை நாங்கள் கொடுத்து இதில் எங்களோட லிங்க் பண்ணி கொள்ளணும். இதுக்கு பிறகு இந்த ஏபிஐ கீன்னு சொல்லி எங்களோட வாட்ஸ்அப்புக்கு அவங்க அனுப்புவாங்க. அந்த வாட்ஸ்அப்புக்கு வர அந்த ஏபிஐ கீயை நாங்கள் இங்கே என்டர் பண்ண வேண்டும். அந்த கீயை நாங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்ட பிறகு அப்லோட் ஏபிஐ கீங்கிறத நாங்கள் கிளிக் பண்ணின உடனே அடுத்த 30 ஸ்டெப்புக்கு எங்கள்ட வரும் ஒரு ஓடிபி ஒன்று எங்கள்ட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புவாங்க. அந்த ஓடிபி நம்பரை நாங்கள் இங்கே என்டர் பண்ண வேண்டும். எங்களோட வாட்ஸ்அப்புக்கும் ஓடிபி நம்பரையும் அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல நாங்கள் என்டர் பண்ணிக்கொள்வோம். இங்கே நாங்கள் ஓடிபி நம்பரை என்டர் பண்ணதுக்கு பிறகு வலது பக்கம் இருக்கிற வாட்ஸ்அப் மை ரிகவர் கியூஆர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருப்பாங்க. நாங்கள் அதை கிளிக் பண்ணிக்கொள்வோம். கிளிக் பண்ணின உடனே எங்களுடைய வாட்ஸ்அப் கியூஆர் லிங்க், அதாவது வாட்ஸ்அப்புக்கு ஒரு கியூஆர் லிங்க் ஒன்று அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க. எங்களோட பாஸ்வேர்ட் வந்துக்கிட்டு நாங்கள் ரிகவர் பண்ணுறதுக்கு நாங்கள் இவங்களுக்குரிய சகல டேட்டாஸையும் இப்போ ஃபில் பண்ணிட்டோம். இதுக்கு முதல்ல நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் வச்சுருக்கணும். எங்களோட ஃபோனுக்கும் அவங்க அனுப்பியிருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து, ஃபோனுக்கும் அவங்க ஏபிஐ கீ அனுப்பிட்டாங்க, அதே போல் ஓடிபி அனுப்பிட்டாங்க. இதுக்கு பிறகு பாருங்கள் ஒரு லிங்க் ஒன்று அனுப்பிக்கிறாங்க. அந்த லிங்கை வாட்ஸ்அப் லிங்கை நாங்கள் இங்கே கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணின உடனே எங்களோட கியூஆர் ஒன்று இங்கே தந்திருப்பாங்க. ஸோ இந்த கியூஆர் தான் ஆரம்பத்தில் நான் சொன்னது ஃபஸ்ட்டாவது ஸ்டெப். நாங்கள் ரிகவர், அதாவது எங்களோட பாஸ்வேர்டை ரிகவரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ இதுக்கு பிறகு இந்த எங்களுடைய கியூஆரை நாங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளணும். கியூஆர் ரீடர் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கியூஆர் ரீடரை கொண்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதை நான் ஸ்கேன் பண்ணினதுக்கு பிறகு இதை நான் ஸ்கேன் பண்ணினேன்னு இதில் ஒரு லிங்க் ஒன்று தந்திருப்பாங்க. அந்த லிங்கை நான் இப்போ கிளிக் பண்ணின உடனே எனக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் தந்திருப்பாங்க பாருங்கள். எங்களுடைய நேம் தரப்பட்டு எங்களுடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண சொல்லி. ஸோ இந்த இடத்துல எங்களுடைய நியூ பாஸ்வேர்டை நாங்கள் இங்கே கொடுக்கணும். அந்த பாஸ்வேர்டை மீண்டும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொடுக்கணும். இப்போ நாங்கள் ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்திருக்கிறோம். அப்போ முதலாவது நாங்கள் எங்களுடைய இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த கியூஆர் இருந்தால் எங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொள்ள இயலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தான் நாங்கள் ரெண்டாவது வாட்ஸ்அப்புங்கிற ஆப்ஷனை நாங்கள் இப்போ நாடி போயிருக்கிறோம். அந்த ஆப்ஷனுக்கு வந்த உடனே இந்த இடத்துல எங்களுடைய பாஸ்வேர்டை நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம்.
எங்களோட பாஸ்வேர்டை இந்த இடத்துல நாங்கள் கொடுத்துட்டோம். அதாவது நியூ பாஸ்வேர்டை கொடுத்துட்டோம். திரும்ப கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் நாங்கள் இந்த இடத்துல கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கு பிறகு இங்கே நாங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ இதை நாங்கள் அப்லோட்டை கொடுத்துட்டோம்னு சொன்னால் பாஸ்வேர்டு சக்ஸஸ் ஆகிட்டு இப்போ இந்த இடத்துல எங்களுடைய யூசரையும் பாஸ்வேர்டையும் நாங்கள் இப்போ கொடுக்க வேண்டும். எங்களுடைய யூசர் நம்பரை அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா பழைய எங்களுடைய என்ஐசி ஃபார்மேட்டில் இருந்து நியூ என்ஐசி ஃபார்மேட்டில் வந்துட்டு அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த நியூ என்ஐசி ஃபார்மேட்டில் நாங்கள் இதை கொடுக்க வேண்டும். இப்போ நாங்கள் கொடுத்துட்டு எங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய அக்கௌண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டை நாங்கள் ரிகவர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே போன உடனே பாருங்கள் எங்களுடைய மற்ற கொடுக்கப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்கும். எங்களுடைய வாட்ஸ்அப் நாங்கள் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணலைன்னு சொன்னால் அவடத்தை ஆக்டிவேட் பண்ண சொல்லி ஆப்ஷன் தந்திருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கொடுத்து நாங்கள் இங்கே ஆக்டிவேட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். எங்களுடைய ஏபிஐ கீ இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். இப்போ இதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ சைட்டுக்குள்ளே எங்களுக்கு லொக்கானத்தால் எங்களுக்கு போய்க்கொள்ள இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நாங்கள் இந்த இடத்துல முதலாவது செய்ய வேண்டிய பிரிண்ட் அக்கவுண்ட் ரிகவரி கியூஆருங்கிறத டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. ஏனெண்டா பிறகு மறந்தால் இதன் எங்களுக்கு இலகுவாக ரிகவரி பண்ணி, அதாவது ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு இதை ரிகவர் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ இதுக்குள்ளே வந்த நோக்கம் எங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்துக்கிட்டு நாங்கள் இப்போ பே பண்ண வேண்டி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பே பண்ணுற எப்படிங்கிறத தான் இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக நாங்கள் எப்படி பே பண்ணுறங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் தந்திருப்பாங்க. இதை நாங்கள் கிளிக் பண்ணிக்கொள்வோம். கிளிக் பண்ணின உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 2 ஆப்ஷன் தந்திருப்பாங்க. முதலாவது இதுவரைக்கும் கால் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய கோர்ஸ் சம்மந்தமாக தந்திருப்பாங்க. கீழே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி இருக்கிற சில கோர்ஸுகள் தந்திருப்பாங்க. இதில் இப்போ பிஇடிக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் செஞ்சு கொள்ளணுங்கிறதால இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மை ரெஜிஸ்ட்ரேஷன் தரப்பட்டிருக்கும். இந்த மை ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறத நாங்கள் கிளிக் பண்ணினோம்னா இதில் பேமெண்ட்ஸ் ஆப்ஷன், அதாவது கன்ஃபர்மேஷன் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் தந்திருப்பாங்க. இதில் நீங்கள் எப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே எங்களுடைய பே பண்ண வேண்டிய டீட்டெயில் தந்திருப்பாங்க. ரெஃபரன்ஸ் நம்பர், அமௌண்ட் எல்லாம் தந்திருப்பாங்க. இதுக்கு அடுத்ததாக நாங்கள் இதுக்கு பே பண்ணி இருப்போம்னு சொன்னால் எங்களுடைய பேமெண்ட் ரிசிப்ட் டீட்டெயில்ஸோடு நாங்கள் இங்கே அப்லோட் பண்ண வேண்டிய தேவைக்கு எப்படி நாங்கள் ரிசிப்ட்ஸ், அதாவது இந்த பே ஸ்லிப்பில் நாங்கள் ஃபில் பண்ண வேணுங்கிற ஆப்ஷன் எல்லாம் இதில் தந்திருக்கிறாங்க. இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் எப்படி இதை அப்லோட் பண்ணுறங்கிறத முதலாவது பார்த்துக்கொள்வோம். இதில் நாங்கள் அப்லோட் பண்ணுற நேரம் எங்களுக்குடைய நாங்கள் இதை ஒரு ஃபோட்டோ வடிவ பிஎன்ஜி அல்லது ஜேபிஜி செட்டப்பில் எங்களுடைய பே ஸ்லிப்பை நாங்கள் கிளியராக எடுத்துக்கொள்ளணும். இதில் எங்களுடைய பே ஸ்லிப்புக்குரிய நாங்கள் ரெஃபரன்ஸ் நம்பரை இங்கே எழுதி கொள்ளணும். இப்போ இந்த இடத்துல எங்களுடைய பேமெண்ட் சம்மந்தமான டீட்டெயில் நாங்கள் கொடுக்கணும். இது நான் ஸ்கேன் பண்ணின என்னுடைய பேமெண்ட் ஸ்லிப். இதில் இந்த இடத்துல எங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நாங்கள் இங்கே கொடுக்க வேண்டும். முதலாவது நாங்கள் ரெஃபரன்ஸ் நம்பரை இந்த இடத்துல கொடுத்துக்கொள்வோம். கொடுத்ததுக்கு பிறகு இந்த இடத்துல பேமெண்ட்ஸ் டேட், நாங்கள் எப்போ பே பண்ணின டேட்டை நாங்கள் இங்கே கொடுத்தோம்னு சொன்னால் கொடுத்துட்டு இந்த இடத்துல எங்களுடைய சூஸ் ஃபைலுங்கிறத கொடுத்து நாங்கள் எங்களுடைய பேமெண்ட் ஸ்லிப்பை நாங்கள் கிளியராக ஸ்கேன் பண்ணினதை அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணதுக்கு பிறகு கீழே செக் பை ஐ ஹியர் பை சர்டிஃபை தட் அப்படிங்கிற ஆப்ஷன் தந்திருப்பாங்க. அதை கொடுத்துட்டு இங்கே சப்மிட் பேமெண்ட்டுங்கிறத நாங்கள் கொடுப்போம். கொடுத்ததுக்கு பிறகு எங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கொடுத்த டீட்டெயில் எல்லாம் தரப்பட்டிருக்குது. இதில் நாங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கொள்ளையிலும் எங்களுடைய பேமெண்ட்ஸ் டீட்டெயில் இதில் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு, இதுக்கு பிறகு இதில் பேமெண்ட் பிரிண்ட் த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணின உடனே உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் தந்திருப்பாங்க பாருங்கள், உங்களோட ரெசிப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தந்திருப்பாங்க. அதோட எவ்வளவு நாங்கள் கோர்ஸ் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண வேண்டிய முதலாவது இன்ஸ்டால்மெண்ட் எப்போக்குள்ளே நாங்கள் பே பண்ணணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ரெண்டாவது பேமெண்ட் இன்ஸ்டால்மெண்ட் எப்படி என்று தந்திருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்படியாக உங்களுடைய மறந்த பாஸ்வேர்ட், யூசர் பாஸ்வேர்டை நீங்கள் ரிகவர் பண்ணி இப்படி தான் பதிவு செய்து கொள்வது. இதுக்கு பிறகு நியூ என்ரோல்மெண்ட்ங்கிறத நாங்கள் கொடுத்துட்டு இந்த அடுத்த செகண்ட் பேமெண்ட் நாங்கள் இந்த இடத்துல பே பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இதில் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் இருந்து உங்களுக்கு வாரேன். இப்போ எங்களுடைய
ப்ரோஃபைலுக்குள்ளே வருவோம். எங்களுடைய ப்ரோஃபைலுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். வந்ததுக்கு பிறகு எங்களோட டீட்டெயில் எல்லாம் மீக்கி நாங்கள் தெரிஞ்சு அப்லோட் பண்ணிக்கொள்ளும். இதில் நியூ என்ரோல்மெண்ட்டுங்கிறது நாங்கள் கிளிக் பண்ணிக்கொள்வோம். கிளிக் பண்ணதுக்கு பிறகு பாருங்கள், எங்களுடைய பிஇடி ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே நாங்கள் வருவோம். வந்ததுக்கு பிறகு எங்களுடைய இங்கே ரெண்டாவது அதாவது நாங்கள் பே பண்ணின ஆப்ஷன் எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கும். அதை நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். இப்போ அடுத்ததாக நீங்கள் முதலாவது இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ணிட்டேல் அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொன்னால் முதலாவது நீங்கள் வந்து மை என்ரோல்மெண்ட்டுங்கிறது நாங்கள் கொடுப்போம். இதை கொடுத்துட்டு இதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே வந்ததுக்கு பிறகு எங்களோட டீட்டெயில் எல்லாம் இந்த செக் பண்ணிக்கொள்ளையிலும் எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் இதில் தரப்பட்டிருக்கும். இதில் நாங்கள் எங்களுடைய மற்ற டீட்டெயில்களை செக் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னு சொன்னால் முதலாவது நாங்கள் அதாவது எங்களோட டோட்டல் கோர்ஸ் ஃபீஸ் இங்கே தந்திருப்பாங்க. முதலாவது இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லி தந்திருப்பாங்க. அதை பே பண்ண சொல்லி ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் தந்திருப்பாங்க. இதுக்கு பிறகு நாங்கள் பே பண்ணிவிட்டு நாங்கள் முந்தி எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி இந்த இடத்துல எங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் அதுகளை நாங்கள் இங்கே கொடுத்து அப்லோட் பண்ணினோம்னு சொன்னால் முதலாவது இன்ஸ்டால்மெண்ட் வந்துட்டு எங்களுக்கு ஃபில் ஆகிடும். ஸோ எங்களுடைய முதலாவது இன்ஸ்டால்மெண்ட்டை ஃபில் பண்ணதுக்கு பிறகு ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் எங்களுக்கு எனேபிள் பண்ணுவாங்க. எனேபிள் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டையும் பே பண்ணியதில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமே. ஸோ இப்படியாகத்தான் மறந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை ரிகவரி பண்ணி என்ஐனுடைய அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய கோர்ஸுக்குரிய நீங்கள் பேமெண்ட்ஸ் நீங்கள் பே பண்ணுறது ரெசிப்ட் அப்லோட் பண்ணுறதெல்லாம் செஞ்சுக்கொள்ளும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் தேவையாக இருக்கி யாருக்கெல்லாம் தேவையாக இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கட்டாயம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். அப்படி நேரடியாக சம்மந்தமான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மொபைல் நம்பரை கொடுக்குறேன். நீங்கள் அந்த நம்பரோடாக கண்டெக்ட் பண்ணி இது சம்மந்தமான மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்ளும். நன்றி.